ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏபி. தேமுதிக யாரோட கூட்டணி வைக்க போகுது, யாரோட கூட்டணி வைக்க போகுதுன்னு பல மாதங்களா ஊடகங்களும், பத்திரிகைகளும், சமூக ஊடகங்களும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது. பல வதந்திகளை பரப்பிக் கொண்டே இருந்தது. இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு. தேமுதிக திமுகவுடன் தனது கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கு. இன்னும் எத்தனை தொகுதிகள் என்று அறிவிக்கப்படலை. இருப்பினும் தேமுதிகவின் பெரும்பாலான தொண்டர்கள், நிர்வாகிகள் எதிர்பார்த்த கூட்டணி இதுதான். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு நிறைய ஏமாந்தது தேமுதிகங்கிறது தான் உண்மை. இந்த முறை தேமுதிக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 2011 தேர்தலுக்கு பிறகு தேமுதிக சட்டமன்றத்துக்குள் நுழையவே இல்லை. போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியது. கேப்டன் மறைந்து தனது கட்சிக்கு மீண்டும் ஒரு புத்துயிரை கொடுத்திருக்காரு. அந்த புத்துயிர் நிச்சயமாக இந்த முறை 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்திலும் மாநிலங்களவிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் தேமுதிகவிற்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.